இப்ப ஆக்சுவலா மைக் வேலை பார்க்கதா, மைக் வேலை பார்க்குற மாரி காட்ட மாட்டேங்குது. சரியா? மைக் வேலை பார்க்குற மாரி காட்ட மாட்டேங்குது. ஆனா ஆக்சுவலா ரெக்கார்டிங் சமயத்துல நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த ரிஸ்க் எடுத்துருவோமா, செக் பண்ணிருவோமா மரியாதையா? அப்படியே போயிற வேண்டியதுதான். இல்ல? இல்ல இரு, அப்படியே போயிருவோம். இப்ப நான் ஒரு ஒரு சின்ன ஒரு வித்தை ஒண்ணு செய்ய போறேன். என்ன செய்ய போறேன்னா, கொஞ்சம் போல குரோம் எல்லோவும், குரோம் எல்லோ ஏற்கனவே இருக்கு என்கிட்ட கொஞ்சம். கொஞ்சம் போல வார்மலியன் எடுத்து, ம், வார்மலியன் எங்க வைப்போம்? இங்க வச்சுக்கலாம். கொஞ்சம் போல வார்மலியனும் எடுத்து, ஓவராலா எல்லா இடத்துலயும் ஒரு சின்ன கோட்டு ஒண்ணு கொடுத்துட போறேன். ம்? ம். அந்த பேலா இருக்கக்கூடிய ஃபீலிங் வந்து குறைஞ்சிடும். இப்ப வந்து பேலா இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? பேலா இருக்கக்கூடிய ஃபீலிங் குறைஞ்சிரும். நான் கொஞ்சம் போல ஒயிட் மிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் எல்லாமே ஈவன் அவுட் ஆகி கொஞ்சம் டல் ஆயிரும். டல் ஆகிறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, எங்கேயும் நம்ம கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்றதா இருந்தா பண்ணிக்கலாம். கான்ட்ராஸ்ட்டை வந்து குறைச்சிரும். அப்ப நம்ம கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்றதா இருந்தா செலக்டிவா கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். லிக்வின் லின்சீட் ஆயில் டர்பன்டைன் இதை பத்தி மற்ற குரூப்ஸ்ல நிறைய என்ன ஆகுது இது, டக்குன்னு வந்து கொஞ்சம் நான் பின்னாடி எடுத்துட்டு போக வேண்டியிருக்கும் போல இருக்கு. ஓகே, சரி அப்படி வச்சுக்கிறேன். சரியா தான் தெரியுது இல்லையா? ஓவராலா ஒரு மைல்டு கோட் ஒன்று கொடுக்குறேன். ஒயிட்டும் கொஞ்சம் போல மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியிருக்கும், அதனால ஒயிட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். ஒயிட்டை காயாம நான் பேலட்டை வந்து ஏதாவது ஒரு வால்ல, டோருக்கு பின்னாடி ஒரு வால்ல அப்படி ஸ்லாண்டிங்கா வச்சிருவேன். அப்படி வச்சிருவேன் நான். அப்படி வச்சிருவேன். ஒயிட் அப்படியே வழிஞ்சு கீழே விழுந்துருச்சு. அஹ், அது காயாம இருந்துச்சு அது வரைக்கும். இன்னைக்கு காலையில் வரைக்குமே காயாம இருந்துச்சு. விச் இஸ் ரியலி சர்ப்ரைசிங். கலர்ஸ் எல்லாமே காயாம இருக்கு. இங்க பாருங்க. லிக்விட் இப்ப நான் எடுத்து வச்சது, ஒயிட்டும் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப எல்லோ கொஞ்சம் போல டச் பண்ணி எடுத்து வச்சேன்னா ஆக்சுவலா காயாம இருக்கு. நேபிள்ஸ் எல்லோ கொஞ்சம் போல எடுத்துடுறேன். அது நேபிள்ஸ் எல்லோ கொஞ்சம் போல எடுத்துடுறேன். கொஞ்சம் போல வார்மிலியன் எடுக்கிறேன். கொஞ்சம் போல வார்மிலியன் எடுக்கவும் அந்த ஏலோ வந்து ஒரு ஆரஞ்சு ஸ்டோன், ஃப்ளஷ் ஸ்டோன் ஒன்று வந்துருச்சு. ஃப்ளஷ் ஸ்டோன்னு எங்கிட்ட வந்து ஒரு கலர் இருக்கு. காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு நிமிஷம். ஃப்ளஷ் டோன் அப்படின்னு ஒரு கலர் ஒன்று வச்சிருக்கேன் நான். ஃப்ளஷ் டென்ட். போர்ட்ரேட் ரோஸ் அப்படின்றாங்க இதை. ஃப்ளஷ் டென்ட்னு சொல்லிட்டு சில இதுகளை சொல்லுவாங்க. பேபியோவில் போர்ட்ரேட் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதை டிரெக்டாக நம்ம யூஸ் பண்ணலாம் சில இடங்கள்ல. எப்போ யூஸ் பண்ணணும் எப்போ யூஸ் பண்ணக்கூடாதுன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணுறது பெட்டர். சரி, இப்போ வந்து நான் வந்து இந்த இப்படி ஒரு கலர் ஒன்று மிக்ஸ் பண்ணிட்டேன். அங்கே நிறைய இடங்கள்ல பேயலா இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் வார்ம் ஆக்கிக்கிறவா, இன்னும் கொஞ்சம் போல வார்ம் ஆக்கிக்கிறேன். வார்ம் ஆக்கிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் வார்ம் ஆக்கலாம். அதாவது கலர் வந்து டல்லாவே இருக்கு.
இதெல்லாம் வந்து ஒரு அட்வான்ஸ்ட் போர்ட்ரேட் டெக்னிக் தான் இதெல்லாம். நான் இதை செஞ்சுட்டு சில இடங்கள்ல செலக்டிவா ப்ரஷ்ஷை வச்சு சில இடங்கள்ல வந்து கலரை எடுத்துட்டாலே போதும் எனக்கு நிறைய இடங்கள்ல வந்து எஃபெக்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங் ஆயிரும். என்ன ஆயிடுச்சுன்றது தெரியுது அவங்களுக்கு, அந்த கான்ட்ராஸ்ட் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. இல்லையா, அந்த கான்ட்ராஸ்ட் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. கான்ட்ராஸ்ட் குறைஞ்சதுனால என்ன அட்வான்டேஜ், நான் வந்து இப்ப கான்ட்ராஸ்ட் ஏத்துறதா இருந்தாலும் ஏத்திக்கலாம். ஈவனா வந்து கலர் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. நான் இப்ப என்ன செய்வேன், இன்னொரு ஒரு ஹார்டு பிரஷ் ஒண்ணு எடுத்து ஓவராலா எல்லா இடத்துலயும் வந்து கலரை வந்து எடுப்பேன். என்னம்மா யாருக்குமே கேள்வி இல்லைன்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சார் கலர் எடுக்கிறதுனா என்ன மீனிங் சார்? அதாவது இப்ப நான் கலர் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, அதாவது வாட் ஐம் டூயிங் இஸ் ஸ்கம்பிளிங் இல்லையா, ஒரு கிளேசிங் மாதிரியும் இருக்கு ஸ்கம்பிளிங் மாதிரியும் இருக்கு. ஒப்பேக்கா இருக்கிறதுனால ஸ்கம்பிளிங்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப கலர் வந்து ஏத்திக்கிட்டு இருக்கேன் இல்லையா. இப்ப ஒரு ஒரு ரஃப் பிரஷ் ஒண்ணு எடுத்து எந்தெந்த இடத்துல எல்லாம் ரொம்ப ஹெவியா கலர் போயிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல கலர் போயிருச்சு, அந்த இடத்துல கலர் திரும்ப வெளியே வந்துருச்சா. தெரியுதா, அந்த இடத்துல கலர் வந்து ஐ ஹவ் ரிமூவ்ட் கலர். ஒரு பிரஷ். ஓகே, என்னமா, ஜஸ்ட் நோ பெயிண்ட். ஆமா சார். ஆமா, நோ பெயிண்ட். அந்த அதுல கொஞ்சம் போல பெயிண்ட் ஒட்டி இருக்கு. இப்ப பார்த்தோம்னா இந்த இடத்த வச்சேன்னா தெரியும், அந்த கொஞ்சம் போல பெயிண்ட் ஒட்டிருக்கு, அங்க இருந்து கலர் வந்துருச்சு. அதை தொடச்சிடுறேன். தொடச்சிட்டு ஐ ரிமூவ் சம் ஆஃப் த பெயிண்ட் ஃப்ரம் சம் ஆஃப் த ஏரியாஸ். நான் ஓவராலா வந்து எனக்கு வந்து கான்ட்ராஸ்ட் வந்து ரொம்ப ஹெவியா போயிட்ட மாதிரி போயிடுச்சு, கலர் வந்து பேல் ஆயிருச்சு. நான் எவ்வளவு தேவைப்படுதோ எனக்கு அதை விட பேல் ஆயிருச்சு. இப்ப நான் வந்து அந்த கலர்ஸை இது வந்து ஒரு ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னிக். இது சாதாரணமா வந்து இது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் கிடையாது. ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னிக் இது. ஏன் இது அட்வான்ஸ் டெக்னிக்னு சொல்றேன்னா, இவ்வளவு காஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம செய்ய முடியும். இவ்வளவு காஞ்சதுக்கு அப்புறம் தான் செய்ய முடியும். எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்ன்றத வந்து நம்ம முன்னாடியே ட்ரை பண்ணி பார்த்திருந்து இப்படி யூஸ் பண்ணோம்னா நல்லா இருக்கும் அப்படின்ற தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் செய்ய முடியும். இன்னொரு அட்வான்டேஜ் என்ன ஆகுது, இன்னும் ஒரு கோட்டிங் கலர் வந்து ஆயிலோட சேர்த்து மேலே ஏறிடுச்சு. அப்படின்றப்ப சரி, இதோட நிறுத்திட்டு நம்ம வந்து எங்கெல்லாம் கொஞ்சம் டெப்த்தை கரெக்டா இன்க்ரீஸ் பண்ணணுமா அங்கெல்லாம் கொஞ்சம் டெப்த்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்துருவோமா. இப்போ அந்த லிப்ஸையும் அந்த ஐப்ரோஸையும் ரெஃபரன்ஸ்க்காக விட்டுட்டேன் நான். அப்ப அந்த அளவுக்கு டெப்த் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்க்ரீஸ் பண்ணிடுவோமா. என்ன செய்யறேன், ப்ளூவும் ப்ரெஷன் ப்ளூ இருக்கு, ப்ரெஷன் ப்ளூவும் வார்மிலியனும் மிக்ஸ் பண்றேன். ஏன்னா முதல்ல மிக்ஸ் பண்ணி நம்ம செஞ்சிட்டு இருந்தோம், வாண்டெக் ப்ரௌனும் ப்ளூவும் மிக்ஸ் பண்ணோம், கொஞ்சம் போல வார்மிலியன் மிக்ஸ் பண்ணோம். வாண்டெக் ஐ மீன் பர்ன் டம்பர், பர்ன் சியனா, ப்ளூ அதுகளை மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். இதே எஃபெக்ட் தான் வரும், இது கொஞ்சம் வார்மரா இருக்கும், அவ்வளவுதான்.
நான் கொஞ்சம் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்காக கலர்ஸை ஆட் பண்றேன். இந்த கலர் கொஞ்சம் வார்மா இருக்கும். தின்னா எங்க கொண்டு போறோமோ அந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் வார்மா இருக்கும். இப்ப நான் என்ன செய்ய போறேன், போர்ட்ரேட்டை நான் கிட்டக்க கொண்டு வந்துக்கிறேன். எனக்கு ஒயிட் எடுத்து கண்ணுல அந்த ஒயிட் ஆஃப் த ஐயை கொஞ்சம் ஹைலைட் கொடுத்துட்றேன். நான் இப்பயே ஒயிட் ஆஃப் த ஐக்கு இங்க இந்த கண்ணு லேசா இப்படி வெளியில போன மாதிரி இருக்கு. சரியா? இந்த கண்ணை கொஞ்சம் உள்ள கொண்டு வரேன். எல்லாம் செஞ்சு எடுத்து அந்த ப்ரஷ் திறந்து நிக்குது, ஏன் தெரியல. ப்ரஷ் அப்படி ப்ரஷ் இல்லை, ஏதோ பை மிஸ்டேக் எங்கேயோ கீழே வச்சிருந்துருக்கேன். ப்ரஷ்ஷே காலில் விழுந்துருச்சு, இல்லை அடிபட்டிருக்கு அந்த ப்ரஷ். எங்கேயோ கீழே விழுந்து அடிபட்டிருக்கு அந்த ப்ரஷ். அதான் ரிப்பேர் பண்ணணும். ஓகே, I'm going to take a fine brush. சரி, அந்த ப்ரஷ் எடுக்கிறேன். இந்த சின்ன ஒரு 0 ப்ரஷ் ஒன்று எடுக்கிறேன். 0வோ 1ஓ whatever. 2ன்னு போட்டிருக்கேன், ஆக்சுவலாக 0 மாதிரி இருக்கு இது. அந்த ஃபைனல் ஒயிட்டுக்கு எந்த ஆயிலும் சேர்க்காம எந்த மீடியமும் சேர்க்காம செய்யறது நல்லது. ஆனா எல்லா நேரங்கள்லயும் அது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. சரியா? இப்போதைக்கு அந்த இடத்துல ஹைலைட்டா இதுக்கு மேல நம்ம மேனிப்புலேட் பண்ண வேண்டாம். கண்ணை ஒட்டி எங்கெல்லாம் டார்க் இருக்கோ அதை நம்ம செஞ்சிருவோம். அது செய்யறதுக்கு நான் என்ன செய்ய போறேன், முதல்ல கொஞ்சம் இதே டோனை கொஞ்சம் லைட் ஆக்கிட்டு ஒரு டார்க் ஒன்று வைக்கிறேன். கொஞ்சம் வார்மா தான் இருக்கணும் அது.
ஆல்மோஸ்ட் கிளேசிங் தான் பண்றேன். ஆல்மோஸ்ட் கிளேசிங் ஆயிடுச்சு இது. இவ்வளவு தூரத்துக்கு டீடைலிங் செய்யறதுக்கு அடுத்த ஏர்லியர் குரூப்ஸ்ல டைமே இருந்தது இல்ல. உங்களுக்கு நல்ல டைமிங்கும் கிடைக்குது. சார் ம். ஆ, ரேண்டமா ஒரு டவுட் சார். ஆ. இந்த ஆயில் பெயிண்ட்ல கண்டிப்பா போர்ட்ரேட் சப்மிட் பண்ணுமா சார்? போர்ட்ரேட் ஒண்ணு சப்மிட் பண்றது நல்லது. இல்ல சரியா? ஆயில் ஆ, பெயிண்டிங்ல போர்ட்ரேட் சப்மிட் பண்ணணுமா சார்? கண்டிப்பா. கட்டாயமா கட்டாயமா அப்படி ஒரு கண்டிஷன் இல்ல. ஓகே. அதாவது ஒரு ஒரு ஆயில் பெயிண்டிங் கட்டாயமா சப்மிட் பண்ணி ஆகணும். இல்ல அது அது ஒரு ஓகே. ஆயில் அது பெயிண்டிங் வந்து கட்டாயமா ஸ்டில் ஆ, லைஃபா கூட இருக்கலாம், லேண்ட்ஸ்கேப்பா கூட எதை இருக்கலாம். வேணாலும் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஓகே சார். ஏன்னா ஆயில் பெயிண்டிங்ல போர்ட்ரேட் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ஆமா ஆமா. இப்ப இல்ல பெருமூச்சு ஒண்ணு விட்டோமா அதுல வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு எல்லாம். அப்பாடின்னு அப்பாடி இல்ல நீ மாத்திரம் விட்டியா எல்லாம் ஃபுல் கிளாஸும் விட்டுச்சான்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா அதே நான் விட்டேன் சார். ஆனா அவங்க எல்லாம் விட்டாங்களான்னு எனக்கு தெரியல சார். அதே அவ்வளவு பேர் தான் இருக்கும். எல்லாருமே தான் சார் விட்டோம் போனோம். ஆமா அப்பாடி நாம இல்ல அவங்க கேட்டுட்டாங்க சார், நாங்கெல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சிருக்கோம் கேட்காம. ஆமா இது என்னன்னா ஆக்சுவலா வந்து ஆயில் பெயிண்டிங் வந்து இவ்வளவு பாடுபட வேண்டிய தேவை இல்லை. சரியா? நான் வந்து இதுல என்னென்னலாம் செய்ய முடியும்ன்றத ஃபுல்லா செஞ்சு காட்டிடணும்ன்ற ஒரு ஃபீலிங்கோட செஞ்சுட்டு இருக்கேன். அவ்வளவுதான். வேற அதனால வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஜென்ரலா ஒரு ஆயில் பெயிண்டிங் டெமோ வந்து இப்ப மத்த குரூப்ஸ் அதுல எப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆனா மத்த குரூப்ஸ்ல எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த மத்த குரூப்ஸ்ல இருந்தவங்க வந்து எக்ஸாமுக்கு வந்திருந்தாங்க இல்லையா? இந்த எக்ஸாமுக்கு இப்ப ரீசெண்டா ஒரு எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா? அந்த எக்ஸாமுக்கு வந்திருந்தப்ப என்ன சார் இதெல்லாம் எங்களுக்கு சொல்லி தரலன்ற லெவலுக்கு போயிடுச்சு. இல்ல நான் உங்களுக்கு எதுக்கு சொல்றேன்னா இதை வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் வேற அந்த இடத்துலயும். என்னன்னா அதுக்கு அவங்களுக்கு நான் என்ன பதில் சொன்னேன்னா, என்னுடைய ஏஜ் ஒண்ணு இருக்கு. ஏஜ்னால வரக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கு. அவங்களுடைய ஏஜ் வந்து அவ்வளவுதான். அது என்னுடைய எக்ஸ்போஷர் யார்கிட்டலாம் நான் வந்து ட்ரெயின் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பாக்குறத அதெல்லாம் வந்து என்னால ஸ்டாப் பண்ணிட்டு இவ்வளவு சொல்லி கொடுத்தா போதும் அப்படின்றது வந்து எனக்கு ஹேபிட்டும் கிடையாது. அது நியாயம்ன்றது ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ஃபேர். எனக்கு என்ன தெரியுமோ அதை வந்து எவ்வளவுக்குள்ள சொல்லித்தர முடியுமோ இந்த டைமுக்குள்ள எல்லாத்தையும் சொல்லித்தர முடியாது இல்லையா? இந்த டைமுக்குள்ள நான் எவ்வளவு சொல்லித்தர முடியுமோ அவ்வளவு சொல்லி தந்துடணும் அப்படின்றேன். அதனால உங்களுக்கு கட்டாயமா இது வந்து ஒரு டஃப் தான். உங்களுக்கு நான் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு டஃப் டீச்சிங் தான். ஆனா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஆக்சுவலா நீங்க என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு குட் ப்ரொஃபஷனல் எப்படி வேலை பார்ப்பாங்களோ அதை அப்படியே செஞ்சுட்டு இருக்கேன் நான்.
நானும் சரி, ராமச்சந்திரன் சார் சரி, யூஸ்வலா வந்து அதுதான் செய்வோம். யூஸ்வலா வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் தனக்காக ஒரு 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 கமிஷன்டு ஒர்க் ஒண்ணு நடந்துட்டு இருக்குன்னா எப்படி செய்வாங்களோ, அத மாரி தான் நானும் ராமச்சந்திரன் சாரும் ஒர்க் பண்ணுவோம். ஆ அப்படி அந்த ஒர்க் தான் இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒர்க். அதனால கட்டாயமா வந்து ரொம்ப ரொம்ப யூசுவலா வாட்டர் இது ஆயில் கலர் வந்து எப்படி இருக்குமோ, அதோட உங்களுக்கு டிஃபிகல்ட்டா தான் தெரியுது. ஏன்னா இது வந்து ஒரு ஹைலி ஸ்கில்டு பெர்சன் செய்யக்கூடிய ஒரு டெக்னிக்க நான் வந்து செஞ்சு காட்டிட்டு இருக்கேன். நத்திங் ராங் இன் தட். இல்லையா? ஒரு ஒரு இதுக்கு இதுக்கு மேல வந்து நீங்க வந்து கத்துக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல போர்ட்ரேட்ல. இதுக்கு மேல நீங்க பிராக்டிஸ் தான். அத 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 சொல்ல வரேன் நான். இல்ல சார், த ரீசன் அது கேட்ட கேள்வி நான் அ எவ்வளவு முட்டி மோதி அந்த டைம்குள்ள பிராக்டிஸ் பண்ணாலும் ஒரு மாதிரி நமக்குன்னு சாட்டிஸ்ஃபைடா வரும் இல்லையா ஒரு பெயிண்டிங். அது வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணிட்டே இருப்போம். பிகாஸ் ஆமா. தட் இஸ் வாட் வி சேஸ் ஃபார். ஆமா. என்னன்னா, நான் வந்து நம்மளுக்குள்ள பேசிக்கிறோம். ஆக்சுவலா வந்து இப்படி சொன்னீங்களா? அப்படின்னா இல்லன்றேன் நான். அந்த அந்த மாரி ஒரு சஜஷன் ஒண்ணு குடுக்குறேன் நான். என்னன்னா, ஆ போர்ட்ரெய்ட் வந்து ஒரு போர்ட்ரெய்ட் கட்டாயமா வேணும். ராமச்சந்திரன் சார் கலர் போர்ட்ரெய்ட் கலர் பென்சில்ல ஒரு போர்ட்ரெய்ட் செஞ்சு காட்டியிருக்காரு இல்லையா? இல்ல? காட்டுனாரா? இல்ல சார், அது ஸ்டில் லைஃப் சார். ராமச்சந்திரன் சார் கிளாஸ்ல வரைஞ்சு காமிச்சது வந்து ஸ்டில் லைஃப் கலர் பென்சில் சார். ஓகே. ராமச்சந்திரன் சார் செஞ்ச கலர் பென்சில் போர்ட்ரெய்ட் ஸ்டில் ஒண்ணு லைஃப் இருக்கு. ஒண்ணு இருக்கானா ரெக்கார்டிங்ல இருக்கானான்றது எனக்கு தெரியல. ஒண்ணு இருக்கு. சரி எனிவே. ம். கலர் பென்சில்ல போர்ட்ரெய்ட் செய்ய முடிஞ்சால் செய்யுங்க. பென்சில்ல போர்ட்ரெய்ட். கலர் பென்சில் அப்படின்றது வந்து முடிஞ்சால் செய்யுங்கன்ற முடியல அப்படின்னா விட்டுருங்கன்னு அதோட அர்த்தம் இல்லையா? ஆனா பென்சில் போர்ட்ரெய்ட்டை வந்து பென்சில்ல செஞ்சு ஒரு போர்ட்ரெய்ட் சப்மிட் பண்றது புத்திசாலித்தனம். அப்போ பிளாக் அண்ட் ஒயிட் சொல்றீங்க சார். ஷேட், லைட் அண்ட் ஷேட் காமிச்சு. ஆமா பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கலாம். அப்படி இல்லாட்டி கலர் பென்சிலா இருக்கலாம். இஃப் யூ ஆர் கான்ஃபிடென்ட். ஏன்னா எல்லாருக்குமே டிஃபிகல்ட்டா தான் இருக்கும்ட்டு சொல்லவும் முடியாது இல்லையா? சிலருக்கு ஒருவேளை செஞ்சிடலாம் அப்படின்னு ஆனா அந்த தோணலாம். பிளாக் அண்ட் ஒயிட்டும் கலர் பென்சிலும் வந்து அப்ரோச்சபிளா இருக்கு சார். பிராக்டிஸ் பண்ணா ஓகே வந்துற மாதிரி தெரியுது. ஒரு வந்துரும். லிமிட்டட்ல வந்துற மாதிரி தெரியுதா? ஆனா பெயிண்டிங் ஆனா அந்த அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கிறது கஷ்டமும் தோணுது சார் அந்த லிமிட்டட் டைம்ல. இல்ல அதுதான் என்னன்னா நம்மள வந்து மேக்சிமம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணலாம் நம்மள. கட்டாயமா வந்து சஃபர் பண்ணக்கூடிய அளவுக்கு போக வேண்டாம். சரியா? கொஞ்சம் அப்படி வச்சுக்கலாம். அப்படி அந்த இந்த கான்செப்ட அப்படியே கொண்டு போயிடலாம். சஃபர் பண்ணக்கூடிய லெவலுக்கு நம்ம போக வேண்டாம். ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளவு ட்ரை பண்ண முடியுமோ அவ்வளவுக்குள்ள ட்ரை பண்றோம். இப்ப இந்த இடத்த நான் கொஞ்சம் போல டார்க் ஆக்குறேன். இந்த இடத்துல முடி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஷேடோ ஒன்று இருக்கும். அதெல்லாம் ஜென்ரலா வந்து செய்ய மாட்டாங்க. கிளாஸ் ஒர்க்ல வந்து அதெல்லாம் நடக்காது. ஏன்னா அவ்வளவுதான் டைம் இருக்கும். இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா கேள்விகள் ஜாஸ்தி வரும். அந்த கேள்விக்கு யார் பதில் சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கிறது? அதனால வந்து பெஸ்ட் வந்து இவ்வளவோட நிறுத்திட்டு சரி இது மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது பெட்டர். நான் அப்படி செய்யல. மோசமான ஆளு அப்படின்னு உங்களுக்கு வந்து தோணும். ஆனா அப்படி செய்யாம இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா
நீங்க வந்து வேற எங்கேயாச்சும் ஒரு போர்ட்ரேட்டை பார்த்தீங்கன்னா இது இப்படிதான் செஞ்சிருக்காங்கன்றது உங்களுக்கு எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் பளிச்சுன்னு வழங்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து போர்ட்ரேட்டை பத்தி ஒரு நாலேஜ் கிடைச்சிருது இதுல. நான் அந்த இடத்துக்கு ஒரு ஹைலைட் ஒன்று வச்சுக்கிறேன். ம். சரியா. அப்ப வந்து ஸ்டில் லைஃப் வந்து ஆயில்ல செஞ்சிடலாம் இல்லையா? எஸ் சார். Still ஸ்டில் life லைஃப் அண்ட் லேண்ட்ஸ்கேப் இது ரெண்டுமே ஒரு மாதிரி அப்ரோச்சபிளா இருக்கு சார். ஆமா. சரி. அப்ப இப்படி வச்சுக்கிறோம். ஸ்டில் லைஃப் வந்து ஆயில்ல செஞ்சிடுறது. வாட்டர் கலர்ல வந்து லேண்ட்ஸ்கேப் செஞ்சிடுறது. அப்படி வச்சுக்கிறோமா? எஸ் சார். எஸ் சார். ஐ மீன் அது எனக்கு ஓகேவா இருக்கு. பட் எல்லாருக்கும் வேற வேற ஆப்ஷன் இருக்கு. இல்ல அதாவது என்னன்னா நான் வந்து எல்லாருக்குமே பாசிபிள் ஒரு விஷயத்த சொல்றேன். சரியா? இப்ப வந்து போர்ட்ரேட்டே நான் வந்து ஆயில்ல செஞ்சிருவேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம், கேண்டிடேட்ஸ் இருக்கலாம். சரி, நான் வந்து போர்ட்ரேட் ஆயில்ல செஞ்சிடறேன். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் வரல. இல்ல அதுதான் டுவர்ட்ஸ் த எண்ட் வந்துகிட்டு இருக்கிறது நல்லது. அதனாலதான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறது, வந்துடுங்க, மிஸ் பண்ணாதீங்க. இது இந்த 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 கான்வர்சேஷன் தான் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கான்வர்சேஷன். எனிவே வரல, அவங்க என்ன பண்ண முடியும். அப்ப நீங்க வந்து போர்ட்ரேட்டை வந்து பென்சில்ல செஞ்சுட்டு, கலரா இருந்தாலும் சரி தான், பிளாக் அண்ட் ஒயிட்டா இருந்தாலும் சரி, பென்சில்ல செஞ்சிடறீங்க. பென்சில்ல செஞ்சுட்டு ஆயில்ல வந்து ஸ்டில் லைஃப், வாட்டர் கலர்ல லேண்ட்ஸ்கேப், இஷ்யூ இல்லாம போயிடும் இல்லையா? எஸ் சார். எனக்கு அது வந்து செய்ய முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அப்ரோச் இருக்கு. நம்பிக்கைன்றதை விட ஓகே, எப்படியா இருந்தாலும் ஒரு ப்ராடக்ட் சாட்டிஸ்ஃபைடான ப்ராடக்ட் கொண்டு வர முடியும். வந்துருமா? ஈஸி தான், ஒரு கஷ்டமே இல்ல. இது செய்யறது கஷ்டமா இருக்காது. சரியா? பெயிண்டிங்ல போர்ட்ரேட் நீங்க பண்றத பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். நான் வந்து ரொம்ப, அதாவது இப்படி ஆயில் பெயிண்டிங்ல வந்து போர்ட்ரேட்டை பார்த்தாச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் இதை வந்து நமக்கு நீங்க ரெஃபரன்ஸா எடுத்து வைக்கக்கூடிய லெவலுக்கு நான் எடுத்து தந்துடுறேன் இல்லையா? என்னுடைய ரெக்கார்டிங்ல கிடைச்சிருது உங்களுக்கு. அந்த ரெக்கார்டிங் நீங்க எடுக்க முடியுமோ எடுக்க முடியாதோ, என்னுடைய ரெக்கார்டிங்ல உங்களுக்கு இது கிடைச்சிருது. அப்படின்றப்ப உங்களுக்கு போர்ட்ரேட் வந்து எப்ப போர்ட்ரேட் செய்யணும்ன்ற ஒரு சூழ்நிலை வருதோ, இதை பார்த்து நீங்க வந்து ஈஸியா போர்ட்ரேட் செஞ்சுட்டு போயிடலாம். அதுக்காக தான் நான் வந்து இவ்வளவு தூரத்துக்கு இதை நான் ஸ்ட்ரெயின் பண்ணி செஞ்சிட்டு இருக்கேன். அதனால இதை வந்து நீங்க உங்களுக்கு ரெஃபரன்ஸா வச்சுக்கலாம். இன்னைக்கு என்ன நினைச்சு வராம இருந்தாங்கன்னு தெரியலையே. இன்னைக்கு நான் வரமாட்டேன், இன்னைக்கு கிளாஸ் இருக்காதுன்னு நினைச்சாங்களா? ஏன் வராம இருந்தாங்கன்னு தெரியல எனக்கு. நடுவுல ஒரு 2-3 பேர் ஜாயின் ஆயிருக்காங்க சார். இல்லையம்மா, அதே 5 பேர் தான் இருக்காங்க. இல்ல சார், நடுவுல ஒரு 2-3 பேர் ஜாயின் ஆயிருக்காங்க சார். ஓ, பகீரதி வந்திருக்காங்க, கிறிஸ்டினா, ஓகே, நித்யா, பண்பறிவு இப்பதான் ஜாயின் பண்றேன். ஓகே 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 பண்பறிவெல்லாம் இன்னைக்கு இல்ல, எங்க ஸ்கூல்ல ஒரு ஆர்ட் எக்ஸ்போசர், சோ அதனால வேலையா போயிருச்சோ.
ஆமா ஓகே சார். ஓகே, சரி சரி. இல்ல என்னன்னா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இப்போ கிளாஸ் ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? எண்டுக்கு வர வர ஆமா. நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசுவோம். ஆஹ், ஏன்னா நம்மளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஜாஸ்தியா இருக்கு, நம்மளுக்குள்ள ஒரு க்ளோஸ்னஸும் ஜாஸ்தியா இருக்கு இல்லையா? அதனால நிறைய விஷயங்கள் இப்ப பேசுவோம். அந்த பேசுற நேரத்துல எல்லாருமே இருக்கிறது நல்லது அப்படின்றது தான். அதுக்காக தான் என்ன வரல என்ன வரல என்ன வரலன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன் நான். ம். சரியா? அப்ப வந்து என்னன்னா நம்ம வந்து அப்படியே இந்த இந்த செட்டப் அப்படியே வச்சுக்கிருவோம். எப்படி? போர்ட்ரேட் வந்து பென்சில்ல செஞ்சிடுறது. போர்ட்ரேட் வந்து பென்சில்ல செஞ்சிடுறது. டிசைடட். அதுல வந்து எந்த விதமான ஒரு இதுவும் செய்ய வேண்டாம். அப்ப ஆயில்ல வந்து போர்ட்ரேட் வேணான்னு சொல்லிட்டு சார் சொன்னார். ஏன் ஆயில்ல நீங்க செய்யலை, யாருமே செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஆயில்ல வந்து போர்ட்ரேட் செய்ய வேணாம்னு சொல்லிட்டு சார் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, நான் இவங்களை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிடுவேன். எனக்கு இந்த இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட ஏன் ஸ்டூடெண்ட்ஸா இல்லையேன்றுவேன் நான். சரியா? சரியா? அதனால வந்து என்னன்னா நம்மளுக்குள்ள ஒரு சீக்ரெட் பேக்ட் தான் இது. ஸ்டில் லைஃப் வந்து ஆயில்ல செஞ்சிடறோம். ஸ்டில் லைஃப் ஆயில்ல செஞ்சிடறோம். லேண்ட்ஸ்கேப் வந்து வாட்டர் கலர்ல செஞ்சிடறோம். சரியா? அப்ப அப்ப கம்ப்ளீட் ஆயிரும். ஒர்க் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிருது. அண்டர்ஸ்டாண்டிங்கும் பக்காவாயிருச்சு இல்லையா? இப்ப நம்ம வந்து இதை இப்படி இப்படி செய்ய போறோம் அப்படின்றது வந்து நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. இதுல இதுல வேற எதுவும் யோசனைகள் இருக்கா சார்? இப்படி செஞ்சா என்ன அப்படின்னு எதுவும் யோசனைகள் இருக்கா, இல்லாட்டி இதை அப்படியே வச்சுக்கலாமா சார்? ஒரு கொஸ்டின் சார். சொல்லுங்க. இது ரெஃபரன்ஸ் நீங்க கொடுப்பீங்களா இல்ல நம்மளே எடுத்துக்கலாமா? ஏதுமா? இப்போ நீங்க சொன்னீங்களே ஸ்டில் லைஃப் அதெல்லாம் போட்டோஸ் ரெஃபரன்ஸ் இருக்கேம்மா, நம்மள்ட்ட இருக்கே. நம்ம செஞ்சதே அப்படியே போய் செய்யலாமே. எல்லாரும் வந்து நம்ம செஞ்சதை செய்யலாம். அதாவது நான் கிளாஸ்ல செஞ்சிருக்கேன். நான் செஞ்சதோ ராமச்சந்திரன் சார் செஞ்சதோ கிளாஸ்ல செஞ்சது இருக்குல்ல, அதை அப்படியே யூஸ் பண்ணலாம். எல்லாரும் அதே படத்தை வந்து கொண்டாந்து கொடுத்தாலும் தப்பிதான் கிடையாது. ஏன்னா ஒரே கிளாஸ்ல தானே இருக்கோம் நம்ம. சரி சரி சார். அதனால அதே அப்படி வேற எதுவும் செய்ய வேண்டியது இல்லை. அதாவது இன்னொன்னு ஒண்ணு செய்யணுமா அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? ஆமா சார். வேற ஒண்ணு செய்யணுமான்னு இல்லவே இல்லை. ஓகே. இல்லவே இல்லை. ஓகே. இது இந்த இடத்துல காலர் போன் வருது, அதனால அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பள்ளம். சார் டோட்டலா 3 தான் சப்மிட் பண்ணுமா சார்? வேற எதுவும் இருக்குங்களா சார்? வேற எதுவும் லிஸ்டே இருக்கேம்மா. 6 சப்மிட் பண்ணணுமா? அது அதான் மினிமம் 6. இப்ப என்னன்னா நான் வந்து இது முன்னாடி நம்ம பேசியிருக்கேன். யாருமா கேட்டது இப்ப? பாகிரதி சார். ஓகே. ரிலேட்டா வந்து ஜாயின் பண்ணியாமா நீ? இன்னைக்கு இல்ல, ஜெனரலா? இல்ல சார், இல்ல. அது தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி திரும்ப கேக்குறேன் சார். ஓகே ஓகே. ஏன்னா முன்னாடி நம்ம வந்து இதை வந்து கிளியரா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சொல்லிருக்கீங்க சார், அதனால திரும்ப கேட்டேன். சரி, இல்ல அதுல ஒண்ணும் தப்பிதான் இல்ல, அதுக்காக இல்ல. இல்ல அப்புறம் நான் வந்து அசைன்மென்ட் சப்மிட் பண்ணது இன்னும் டர்ன் ஆகல சார். நான் சப்மிட் பண்ணது வந்து இப்ப பெர்ஸ்பெக்டிவ் சப்மிட் பண்ணோம்ல சார். ஆமா. அது இன்னும் செக் பண்ணலீங்களா சார்? செக் பண்ணிட்டீங்களா சார்? நான் கமெண்ட் பண்ணாம இருந்தேன் அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஓகே சார், கமெண்ட் பண்ணல. அது ஆனா கொஞ்சம் லேட்டா சப்மிட் பண்ணேன் சார் நானு. பாத்திருப்பேன், பாத்துட்டேன். அதான் எனக்கு பேர் வந்து ஷோரா இது பண்ண முடியல. அது மாத்திரம் இப்ப வந்து எனக்கு இப்ப இந்த பர்டிகுலர் மூமெண்ட்ல நான் இங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு டக்குன்னு ஞாபகப்படுத்தி பார்க்கவும் முடியல. ஓகே சார். ஓகே. சரியா? ஆனால் நான் பார்த்திருப்பேன். சரியா? பார்த்திருப்பேன். நான் வந்து ஜென்ரலா வந்து நானும் சரி ராமச்சந்திரன் சாரும் சரி டக்குன்னு உடனே இம்மீடியட்டா வந்து என்ன அந்த இதுக்கு சொல்லணுமோ, இந்த இது பேரலா வரணும், அது அப்படி வரணும், இப்படி வரணும், கண்ணை கொஞ்சம் இது பண்ணி போடுங்க அப்படி, அந்த மாதிரி சில கமெண்ட்ஸ் அப்படி வரும். அந்த கமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா ஒண்ணு நான் வந்து எந்த ப்ராப்ளமும் நான் நோட்டீஸ் பண்ணல அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே சார்.
சரியா? இப்ப நான் வந்து ஒரு இத நீங்க வந்து பார்த்து வச்சுக்கிட்டு அப்புறம் நீங்க வந்து குறிச்சு வச்சுக்கிறதா இருந்தாலும் சரிதான். அப்படி இல்லாட்டி இப்பயே குறிச்சு வச்சுக்கிட்டே வர்றதா இருந்தாலும் சரிதான். எப்படினாலும் சரி. மினிமம் 6 வாக்கு வேணும் நமக்கு. அந்த 6 வாக்கு வந்து எப்படின்னா, இப்ப இந்த ரெக்கார்ட் நோட் புக் நீங்க சப்மிட் பண்ணுவீங்க இல்லையா? நம்ம இப்ப பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, பாட்னி கிளாஸ் அப்படின்னா நம்ம ரெக்கார்ட் நோட் புக் சப்மிட் பண்ணுவோம் இல்லையா? அப்ப நம்ம சப்மிட் பண்றப்ப இவ்வளவு வந்து கட்டாயம் வேணும் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது இல்லாம நம்ம வந்து கிளாஸ் ரூம்ல வந்து ஸ்கெச்சஸ் எடுத்திருக்கோம் இல்லையா? அதையும் நம்ம வந்து சப்மிட் பண்ணோம்னா இந்த கிளாஸஸ்லாம் நம்ம அட்டென்ட் பண்ணியிருக்கோம். இந்த விஷயங்களை நம்ம கொடுக்கறதுனால என்ன அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னா, நான் வந்து ஒரு சின்ன ஒரு வேலை ஒன்று பார்த்துக்கிறேன். என்னன்னா, அந்த பாடியிலையும் அந்த ஃபேஸோடைய கலரை கொண்டு வரணும். அது வந்து 6 லேயர். ஃபேஸ்ல வந்து ஒரு 6 லேயர் இருக்கு கலரு. பாடியில அந்த கலரை கொண்டு வர்றதை நான் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரியா? நம்ம கிளாஸ் ரூம்ல செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இப்ப 2 நோட் புக் இருக்கு. A4 நோட் புக் ஒன்று இருக்கு, A3 நோட் புக் ஒன்று இருக்கு. நம்ம ரெண்டையுமே யூஸ் பண்ற ஆட்களும் இருக்கும், ஒன்று மாத்திரம் யூஸ் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸும் இருக்கும் நம்ம இல்லையா? இப்ப அந்த அந்த இதுல இருங்க கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு செயினை போடலான்னு தான் யோசிக்கிறேன்னா, அந்த இடத்துல செயின் வந்துச்சுன்னா நமக்கு வந்து இந்த இடம் ஈஸியாக ஹேண்டில் ஆயிரும். செயின் வரலைன்னா அந்த இடத்த கிளியரா காட்டி ஆகணும். இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும் சரியா? அந்த பள்ளம் வந்து லைட் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிவிடும். அப்ப அந்த இடத்த லேசா ஒரு லைட் ஒன்று வைக்கணும். ஆக்சுவலா அந்த இடத்துல வந்து பள்ளமா இருக்கிறதுனால டார்க்கா தான் இருக்கணும். ஆனால் இந்த இடத்துல ஒரு லைட் ஒன்று ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால ரைட் ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த இடத்துல வந்து அந்த போன் வந்து வெளியில வரும். இல்லையா? இந்த இடத்துல இருந்து அந்த போன் வந்து அந்த இடத்துல வெளியில வரும். ஸ்கம்லிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு கிளாஸ் ரூம் டெக்னிக் கிடையாது. நான் இப்ப செஞ்சுட்டு இருக்கிறது ஒரு கிளாஸ் ரூம் டெக்னிக் கிடையாது. ஒரு ஸ்டுடியோ டெக்னிக் அது. அப்ப அந்த 2 நோட் புக்கு அது மாத்திரம் இல்லாமல் நம்ம வந்து தியரி எழுதுறோம் இல்லையா? அந்த தியரிக்கான அந்த பேஜஸ். இதுகெல்லாம் வந்து மஸ்ட் சப்மிட். இது வந்து பிரிஸ்கிரைப்டு யூனிவர்சிட்டி பிரிஸ்கிரைப்டு அந்த லிஸ்ட்ல இது கிடையாது. அவங்க வந்து கிளாஸ் ரூம்ல என்ன செஞ்சிருக்கீங்கன்றது வந்து எங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடலாம்னாலும், என்னன்னா நீங்க வந்து போர்ட்ரேட் நல்லா செஞ்சிருக்கீங்க, உங்களுடைய ஸ்டில் லைஃப் ஒன்னுத்தையுமே காணாம அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படின்னா இல்ல சார் ஸ்டில் லைஃப் செஞ்சிருக்கேன் சார், அது இந்த இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டில் லைஃப் எடுத்து காட்ட முடியணும் உங்களால இல்லையா? அப்படி காட்ட முடியலன்னா நீங்க ஸ்டில் லைஃப் செய்யலைன்ற மாதிரி போயிருது. நல்லா இல்ல அது.
அந்த 6 ஆர்ட் ஒர்க் தவிர்த்து 6 ஆர்ட் ஒர்க்ஸ் நான் நம்ப என்னென்னு சொல்லிடுறேன் நான். ஒரு போர்ட்ரேட் 6 ஆர்ட் ஒர்க்ஸ்ல வந்து ஒன்னு வந்து போர்ட்ரேட், ஒன்னு வந்து ஸ்டில் லைஃப், ஒன்னு வந்து லேண்ட்ஸ்கேப். இதுல ஏதாவது ஒண்ணு வந்து பெர்ஸ்பெக்டிவா இருக்கணும். ஒரு ஒரு இதுல ஏதாவது ஒண்ணு, சாரி, இதுல ஏதாவது ஒண்ணு கிடையாது. நான் வந்து இங்கேயும் அங்கேயும் போயிட்டு இருக்கிறது. ஒரு பெர்ஸ்பெக்டிவ், ஒரு லோகோ டிசைன். லோகோ டிசைன் நம்ம வந்து இனிமே தான் அது லேர்ன் பண்ண போறோம் நம்ம. ஒரு லோகோ டிசைன், ஒரு ஆஃபீஸ் ஸ்டேஷனரி, அதுவும் நம்ம இனிமே தான் லேர்ன் பண்ண போறோம். சரியா? ஒரு ஆஃபீஸ் ஸ்டேஷனரி, ஒரு லோகோ டிசைன். எத்தனை ஆச்சு இப்ப? 6 ஆயிடுச்சு. சரிங்களா? அது இல்லாமல் நம்மளுடைய தியரி, அந்த A3 நோட் புக்ல அந்த தியரி செஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த தியரியை வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணிடுவோம். இது 6. இந்த 6 ராமச்சந்திரன் சார் இருக்காரா? ஐயர் இருக்கே ஐயா? இருக்கேனே. சரியா தானே சொல்லிட்டு வரேன்னா? ஆமா ஆமா ஆமா. சரியா சரியா? அந்த 2 கிராஃபிக் ஒர்க்கும் அப்புறம் வரும். ஆமா, 2 கிராஃபிக் ஒர்க் இனிமே தான் செய்வோம் நம்ம. சரியா? இனிமே தான் செய்வோம். அப்ப என்னன்னா, ஒரு ஆஃபீஸ் ஸ்டேஷனரி, விசிட்டிங் கார்டு, அதுக்கெல்லாம் இனிமே நம்ம வந்து அது அந்த கிளாஸஸ் வரும். சரியா? ஆஃபீஸ் ஸ்டேஷனரி ஒன்று, ஒரு லோகோ, அது 2. சரியா? டவுட், இந்த 6மே வந்து கேன்வாஸ் போர்ட்ல செய்யணுமா? இல்லம்மா, நோட் புக்ல A3ல செய்வீங்க, இல்லாட்டி A4ல செய்வீங்க. இது நம்ம ஆயில் பெயிண்டிங் வந்து கேன்வாஸ்ல செய்வோம் இல்லையா? ஆயில் பெயிண்டிங் இப்ப எதுல செய்ய போறோம் நம்ம? ஆயில் பெயிண்டிங் வந்து நம்ம ஸ்டில் லைஃப் செய்ய போறோம். அப்ப ஸ்டில் லைஃப் வந்து கேன்வாஸ்ல இருக்கும். ஓகே ஓகே சார். அது மாத்திரம் தான் கேன்வாஸ்ல இருக்கும். இது இல்லாமல் நம்மளுடைய A3 நோட் புக்கையும் நம்மளுடைய A2 நோட் புக்கையும் நம்ம எடுத்துட்டு வந்து அவங்கள்ட்ட காட்டினோம்னா, வேற என்ன செஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு இது கிளாஸ் ரூம்ல செஞ்சது எதுவும் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வைவா ஒன்று இருக்கு நமக்கு. ஒரு தியரி எக்ஸாம் இருக்கு, ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்கு. அதாவது அங்க உட்கார்ந்து நீங்க வந்து ஒரு ஒர்க் செய்வீங்க. என்ன ஒர்க் வேணாலும் நீங்க செய்யலாம். அங்க உட்காந்து ஒரு ஒர்க் ஒன்று செய்வீங்க. உங்களுடைய சாய்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட். ஒரு கொஸ்டின் பேப்பர் தருவாங்க. அவங்க என்ன கொஸ்டின் பேப்பர் தந்தாலும் சரி, நீங்க வந்து உங்களுடைய சாய்ஸ் என்ன இருக்கோ அந்த சாய்ஸை நீங்க செய்யலாம். A3யோ இல்லாட்டி நல்ல ஒர்க் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுன்னா A4ல செஞ்சாலும் கூட பரவாயில்ல. A3ல செஞ்சா ரொம்ப நல்லது, A4ல செஞ்சாலும் கூட பரவாயில்ல. பரவாயில்லை அப்படின்ற வார்த்தையே உங்களுக்கு தெரியுதா? அப்போ A3ல செஞ்சாதான் பெட்டர். ஆனா A4ல செஞ்சீங்கன்னா பரவாயில்ல. பேச்சு நின்றுச்சுன்னா வேலை கஷ்டமா இருக்குன்னு அர்த்தம். ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அங்க தேவையா இருக்கு. அப்ப ஒரு தியரி பேப்பர்
ஒரு பிராக்டிக்கல் பேப்பர், அதாவது நீங்க ஒரு பெயிண்டிங் ஒன்று செய்வீங்க, அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு வைவா ஒன்று இருக்கும். நீங்க உங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போவீங்க. எக்ஸாம் ஒர்க் இல்லை, எக்ஸாம் ஒர்க் வந்து அங்கதான் இருக்கும். நீங்க ஒரு ஹாலில் உட்காந்து எல்லாரும் சேர்ந்து செஞ்சுட்டு இருப்பீங்க. எக்ஸாம் ஒர்க்கை விட்டுட்டு நீங்க வந்து உங்களுடைய ரெக்கார்ட் நோட் புக்ஸ் எடுத்துட்டு போவீங்க. ரெக்கார்ட் நோட்ஸ் புக்ஸ் எடுத்துட்டு போய் காட்டிட்டு இது என்ன அது என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீங்க அதுக்கு பதில் சொல்றீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஐயா கேளுங்க. சார் பிரிட்ஜ் அகாடமி அந்த இதுக்கு நாங்க இது பண்ணிருக்கோம் சார். அப்ப அதுக்கு எக்ஸாம் எப்படி சார் இருக்கும்? ஆன்லைன்லயா இல்ல வந்து ஆன்லைன்ல அதுக்கு உண்டு. ஓகே சார். அதுக்கு ஆன்லைன்ல உண்டு. இதே இது 6 இது சப்மிட் பண்ணனும், எல்லா ஒர்க்கும் சப்மிட் பண்ணனும், எக்ஸாம் மட்டும் ஆன்லைன்ல இருக்குங்களா சார்? எக்ஸாம் மட்டும் ஆன்லைன்ல இருக்கும். ஓகே சார். ஓகே. இப்போ செஞ்சதெல்லாம் நம்ம பிடிஎஃப் ஃபார்ம்ல அனுப்பணுமா இல்ல நேரா அனுப்பணுமா சார் ஆபீஸ்க்கு? எனக்கு தெரிஞ்சு பிடிஎஃப் ஃபார்ம்ல தான் அனுப்பணும். ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ சார். பிடிஎஃப் தான் இல்ல ஐரா? எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 3 இயர்ஸ் பிஃபோர் வந்து கோவிந்தராஜோட போயிருந்தேன் ஒரு எக்ஸாமினர் மாதிரி. நான் பக்கத்துல இருந்தேன். அப்ப இவங்க எல்லாரும் 6 ஒர்க் அனுப்பிச்சிருந்தாங்க கொரியர்ல. அத கோவிந்தராஜ் வந்து பிரிட்ஜ் அகாடமில நேர பாப்பாப்ல இவருடைய ஒர்க் எல்லாம். ஆன்லைன்ல இவங்கள்ட்ட கேள்வி கேட்பாரு. ஓகே, வைவா மாத்திரம் தான் ஆன்லைன்ல இருக்கும்ன்ற. ஆமா, அந்த ஒர்க் வந்து எக்ஸாமினர் கையில இருக்கும். அந்த எக்ஸாமினர் கையில இருக்கும். ஓகே, அப்படிதான் இருக்குது. இப்ப லேட்டஸ்டா ஏதாவது மாத்திட்டாங்களாங்கிறது லேட்டஸ்டா மாத்திட்டாங்கன்ற மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. இது வந்து நம்ம ஸ்வேதாட்ட தான் கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கிறணும். ஓகே சார். ஓகே சார். ஏன்னா சில டிஃபிகல்டிஸ்னால அதான் யூனிவர்சிட்டி வந்து சில நார்ம்ஸ் போடுது, இது இப்படிதான் செய்யணும் அப்படிதான் செய்யணும்னு. அப்புறம் டிஃபிகல்டிஸை சொல்லும் போது இல்லை நாங்கள் பிரிட்ஜ் அகாடமிக்கு வந்து நாங்கள் இப்படிதான் செய்யறோம் அப்படின்றப்ப வந்து இவங்க வந்து இல்லை நாங்கள் ஆன்லைன்ல பிடிஎஃப் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்ப வந்து அவங்க ஆன்லைன்ல பிடிஎஃப் வாங்கிடுறாங்க. சரி, அப்ப வந்து நான் வந்து அதை வந்து எனக்கு ஷியூரா சொல்ல முடியாம போயிருது. ஓகே சார், நான் கேக்குறேன் சார். ஒர்க் முடிச்சு வச்சிடணும் நாங்க. அது அந்த டைம் எப்படி சப்மிட் பண்றதுனால ஓகே, இல்ல பிடிஎஃப் ஃபார்ம்ல ஓகே சார். அனுப்புறதா இருந்தாலும் அனுப்பிக்கலாம். ஓகே சார், பாத்துக்கிறோம் நம்ம. சரி, ஆனால் எல்லாரும் நோட் புக்கை எடுத்துட்டு வந்துருங்கன்றது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷனா நான் கொடுப்பேன். என்னன்னா அங்க வந்து நீங்க வந்து என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்றப்ப இந்த 6 ஒர்க்கை காட்டுவீங்க கட்டாயமா. சரியா? அந்த 6 ஒர்க்கோட சேர்த்து சார் இந்த நோட் புக்லயும் கிளாஸ்ல செஞ்சது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறப்ப இப்ப நம்ம என்ன இதை வச்சுட்டு நம்ம ஒன்றும் பெருசா வந்து இது மூலமா ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய ஆளுங்க இருக்காங்க, இது மூலமா ஜாபுக்கு போனவங்களும் இருக்காங்க, அதெல்லாம் இருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய திறமையை வச்சுதான் நமக்கு வந்து ஜாப் கிடைக்குது, அதெல்லாம் இருக்கு. சரிங்களா? அதனால இது வந்து மார்க்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வந்தா நல்லதானே இருக்கும், சந்தோஷமா தானே இருக்கும். அப்ப மார்க் ஜாஸ்தியா வரணும் அப்படின்னா நீங்க வந்து ஒர்க்ஸ் வந்து ஜாஸ்தி காட்டி ஆகணும். இது எப்படி செஞ்சீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு உங்களுடைய தியரிட்டிக்கல் நாலேஜ் ஒன்று இருக்கு இல்லையா? அப்ப ப்ராக்டிக்கல் நாலேஜ்ன்றது வந்து ஒர்க்கை பார்த்தா தெரிஞ்சிருது. சரி, ஆனா ஒர்க் வந்து நீங்க அப்ப செஞ்சு காட்டல, எப்பயோ செஞ்ச ஒர்க் அது. இப்ப வந்து நீங்க வந்து அத
இப்போ வந்து அதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்றது மூலமா ஓஹோ இவங்களுக்கு நாலேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். எனக்கு இது வரைக்கும் வந்த எக்ஸாமினர்ஸ், எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர்ஸ் வந்தவங்க வந்து எப்பயுமே பெருமையா சொல்லி காட்டுறது வந்து என்னன்னா, சார் என்ன சார் உங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்ன்றப்ப வந்து நல்லா ஒர்க் பண்ணுவாங்க சார், தியரிலையும் நல்ல நாலேஜ் சார். அதுதான் அங்க வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜா வந்து நிக்குது. அதனால நீங்க வந்து அந்த நோட் புக்கை எடுத்துட்டு போறதுன்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா போயிருது. சரியா? ரோசி லிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த அந்த டேர்ம் யூஸ் பண்ணுவோம், லிப்ஸ் இல்லையா? ரோசி லிப்ஸா இருந்தாலும் ரோஸ் கலர் நீங்க லிப்ஸ்ல வச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆர்டிபிஷியலா தெரியும். ஆக்சுவலா லிப்ஸை வந்து நீங்க வந்து ஆரஞ்சு கலர்ல தான் வைக்க முடியும். ரொம்ப படுத்துறேனோ வேறு. ஆனா இவ்வளவு தூரத்துக்கு கொண்டாந்துட்டு இதையும் அப்படியே செஞ்சுட்டு போயிடுவோமேன்னு பாக்குறேன். என்ன ஆயிரு? இல்லையா? ஓகேதான். அப்ப திரும்ப அந்த லிஸ்ட்டை திரும்ப சொல்லணுமா, கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணிட்டீங்களா? கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? ஃபாலோ பண்ணிட்டோம் சார். ஆனா திருப்பி ஓகே. கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சார். இல்ல கேட்கலாம், திரும்ப கேட்கலாம் நம்ம. இல்ல இப்பயே திரும்ப அதை சொல்லுவோமா இல்லாட்டி கொஞ்சம்? இல்ல சார், இப்போதைக்கு நோட் பண்ணிட்டோம் சார். பட் ஓகே அப்புறமா ஏதாவது டவுட் இருந்தா திருப்பி கேக்குறோம் சார். ஓகேம்மா ஓகேம்மா.
அப்பர் லிப் வந்து லோவர் லிப்போட ஆக்சுவலா கலரே டார்க்கா இருக்கும். கலரே டார்க்கா இருக்கும். லோவர் லிப் அப்பர் லிப்ல வந்து லோவர் லிப்ல வர்றதை விட கம்மியா தான் லைட் விழுகுன்றது ஒரு 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 விஷயம். அது இல்லாமல் கலரே வந்து அப்பர் லிப் வந்து டார்க்கரா இருக்கும். சரி, அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. பல்ல வந்து கூடுமான வரைக்கும் கோடு போட்டு பல்ல காட்டாம இருக்கிறது நல்லது. சரி, இந்த அளவு வரைக்கும் வந்துருச்சு. இனி நான் வந்து முடிக்கு போயிடலான்னு நினைக்கிறேன், இல்லையா ஐயரே? கண்ணுக்கு ஹைலைட் வைக்கிறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம் ஐயா. ப்ரஷ் வேலை பார்க்கல. வாட்டர் கலர்ல கூட போர்ட்ரேட் டிஃபிகல்ட்டா தான் இருந்ததா? என்னமா வாட்டர் கலர்லயும் போர்ட்ரேட் டிஃபிகல்ட்டாவா இருந்தது? வாட்டர் கலர்ல கொஞ்சம் ஈஸியா இருந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு. இல்ல டிஃபிகல்ட்டா தான் இருந்ததா? சார் பாக்குறதுக்கு ஈஸியா இருந்தது சார். ட்ரை பண்ணும்போது ஆனா தகராறு அடிக்குது. ஆமா சார். பிகாஸ் அந்த துணியோட லைட் அண்ட் ஷேட்லாம் ஒரு மாதிரி கரெக்டா வந்துருது சார். ஆனா ஃபேஸுக்குன்னு வரும்போது உண்டான லைட் அண்ட் ஷேட் அவ்வளவு சாட்டிஸ்ஃபைங்கா வரல சார். அது மாத்திரம் இல்லாம இன்னொரு ஒரு அருமையான ஒரு
கான்செப்ட் ஒன்று இருக்கு. என்னன்னா, எதுக்கியா ரிஸ்க்குன்னு இல்ல அது ஒன்று இருக்குல்ல. எஸ் சார். இல்ல பிராக்டிஸ் பண்றதுக்கு பண்ணிட்டே இருக்கிறதுக்கு ஓகே சார். பட் ஆனா ஃபைனல் சப்மிஷன்ற போது எது சப்மிஷன் எதுல ஆமா ஒழுங்கா வருதோ அதை சப்மிட் பண்றது பெட்டர். ஆமா இல்ல இது இப்ப நம்ம போட்டிருக்க ஒரு லிஸ்ட் நல்லா இருக்கு இல்லையா? இது எல்லாரும் செஞ்சாலும் ஏன் எல்லாரும் ஒரே மாதிரி செஞ்சிருக்கீங்க அப்படின்னா, இல்ல நான் அது இதுதான் சார் ஈஸியா வருது. அது குவாலிட்டி சப்மிட் பண்றதுக்காக நாங்க வந்து எல்லாரும் இப்படி டிசைட் பண்ணி செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி செய்யக்கூடாதுன்னு ஒண்ணும் கிடையாது. இப்ப சில எக்ஸாமினேஷன்ஸ்ல எல்லாரும் ஒரே ஆன்சர் தானே எழுத போறோம். அத மாதிரி தானே இதுவும். இதுக்கு மாத்திரம் என்ன வேற என்ன கம்ப்ளீட்டா வேற ஒரு கான்செப்டா உள்ள வருது. எல்லாரும் ஒரே இதை செஞ்சிருக்கோம். அதுக்கு என்ன செய்யணுன்றீங்க? இப்ப அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. யாரும் அப்படி வந்து இன்டிமிடேட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அது ரொம்ப ரேர. யாராச்சும் வந்து இந்த லைன்லயே இல்லாத ஆளுக இந்த லைன்லயே இல்லாத ஆளுக ஜாஸ்தி ப்ராக்டிக்கல் நாலேஜும் இல்லாத ஆளுக வந்து ஆஹா நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, எல்லாரும் பிடிச்சு வாட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற அது ரொம்ப ரேர். அப்படி அனுப்ப மாட்டாங்க. அப்படியே வந்தாலும் நாங்கள்லாம் இருப்போம். எப்படி இருந்தாலும் நாங்க இருப்போம். இதுல எக்ஸாம் நேரத்துல பக்கத்துல இருப்போம். வைவா நடக்கும்போது பக்கத்துல இருக்க மாட்டோம் ஜென்ரலா. மற்ற நேரங்கள்ல பக்கத்துல இருப்போம் நாங்க. ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னா, சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. 6 மாச கோர்ஸ் இது. அதுவும் 6 மாச கோர்ஸ் 6 டெய்லியும் கிடையாது. வாரத்துக்கு 2 நாள் தான் கிளாஸு. அதுக்கேத்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்லிடலாம். அதனால அதை பத்தி கவலைப்படாதீங்க நீங்க. ஆனா என்னன்னா, சப்மிஷன்ஸ் வந்து கரெக்டா இருந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து மீதி நம்ம செஞ்சிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஃபுல்லா நம்ம வந்து காரணம் காட்ட முடியும். எல்லாம் சப்மிஷன் வந்து கரெக்டா செஞ்சிருக்காங்க பாருங்க, எல்லாம் செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த பீரியடுக்குள்ள இவ்வளவுதான் கத்துக்க முடியும் அப்படின்றத வந்து அழுத்தி சொல்றதா இருந்தால் சப்மிஷன் கம்ப்ளீட்டா இருக்கும். சரியா? இதை இப்படி நான் கொண்டாந்துட்டு ட்ரெஸ்ஸுக்கு போயிடுறேன். ட்ரெஸ்ஸுக்கு போறப்ப நான் கம்ப்ளீட்டா அங்க ஒரு வயலட் கலர் ட்ரெஸ் ஒன்று இருக்கு. இந்த வயலட் கலர் ட்ரெஸ்ஸை போடுறதா என்னன்றது வந்து எனக்கு ஷுவரா தெரியல. அல்ட்ராமரைன் ப்ளூவும் கொஞ்சம் போல கிரிம்சனும் எடுத்துக்கலாம். என்ன கலர் வருதோ அந்த கலர் வந்து நமக்கு வந்துடுது. ஒயிட்டை மிக்ஸ் பண்ணி நம்ம செஞ்சுட்டு வந்துட்டோம்னா கிரிம்சன் லேக் எடுக்கிறேன். ஒயிட் ஏற்கனவே இருக்கு நம்மள்கிட்ட. நான் வந்து ஒரு ஃபிளாட் ப்ரஷ் எடுக்கிறேன். எடுத்து எப்படி வந்து அந்த கலர்ஸை வந்து கொண்டாடுறதுன்றத வந்து நம்ம பிளான் பண்ணிடுவோம். சரியா? அது செய்யறதுக்கு முன்னாடி அந்த பேக்ரவுண்ட்ல அந்த ஷோல்டரை வந்து அது வரைக்கும் இறக்கி விட்டுறேன்.
அந்த இடத்த கொண்டு வந்துடலாம். இந்த இடம் வந்து கரெக்டாக இருந்திருக்கணும், இல்லாட்டி சிக்கல் தான் அது. அல்ட்ராமரைன் ப்ளூவே நல்லா இருக்கு. திடீர்னு என்னமாச்சும் கேள்வி கேட்கணும்னு தோணுச்சுன்னா கேட்கலாம். நிறுத்திக்கிறேன், நான் வந்து ப்ரஷ் ஒர்க்கை நிறுத்திக்கிட்டு பதில் சொல்றேன் நான். இந்த அல்ட்ராமரைன் ப்ளூ வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்டிஸ்ட் ஒருத்தர், அந்த ரெனேசன்ஸ் பீரியட்ல இருந்த ஒரு ஆர்டிஸ்ட். ரெனேசன்ஸ் பீரியட்ன்றது 15th 16th செஞ்சுரியில வந்து யூரோப்ல நடந்த ஒரு பெரிய மூமெண்ட், ஆர்ட் மூமெண்ட். அதுக்கு முன்னாடி வந்து மிடியவல் பீரியட்னு சொல்லிட்டு ஆர்ட் வந்து அந்த ரிலிஜனுடைய இம்பேக்ட்னால ரிலிஜியஸ் பீப்புள் வந்து ஆர்ட் எல்லாம் வந்து ஒரு 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 தேவையில்லாத ஒரு ஆடம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ண வர ஆரம்பிச்சிட்டாங்க, பயந்துக்கிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. செய்யாத ஆட்களை வந்து இந்த ஜோன் ஆஃப் ஆக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் மென்னோடைய ட்ரெஸ்ஸை போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாவை வந்து விச்சுன்னு நினைச்சு எரிச்சிட்டாங்க. அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த இதுகள் இருக்கு. அந்த விச் ஹண்ட், ஆமா, விச் ஹண்ட் ஸ்டோரியே பயங்கரமா இருக்கும். ஆமா, அந்த 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 ஒரு பீரியட வந்து ஆர்ட் வந்து ஒரு ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு போச்சு. அதாவது ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்னால பெருசா ஒன்றும் செய்ய முடியாத லெவலுக்கு போயிடுச்சு. அங்கிருந்து நம்ம கிரீக் ஆர்ட், அதைத்தான் நம்ம கிளாசிக்கல் ஆர்ட்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. கிரீக் ஆர்ட்டை வந்து கிளாசிக்கல் ஆர்ட்னு சொல்லி சொல்லுவோம். கிரீக் ஆர்ட்டை ஃபாலோ பண்ணி அந்த ரியலிசத்தை சில ஆர்டிஸ்டுகள் வந்து ஃபாலோ பண்ணி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதைத்தான் வந்து அந்த ஒரு பீரியட் வந்து திரும்ப வந்து என்ன சொல்ற, ரெனசான்ஸ்னா என்ன, சம்திங் விச் இஸ் கான், விச் எக்ஸிஸ்டட் பட் போயிருச்சு. அது போனதை வந்து திரும்ப வந்து கொண்டு வர்றது தான் ரெனசான்ஸ்னு சொல்லி சொல்றோம் இல்லையா. அப்படி போனதை வந்து கொண்டு வந்தது தான் அந்த ரெனசான்ஸ் பீரியட். அது எங்க இருந்து கொண்டு வர்றாங்க, கிளாசிக்கல் ஆர்ட்ல இருந்து கொண்டு வர்றாங்க. கிளாசிக்கல் ஆர்ட்ல இருந்து கொண்டு வர்றாங்க அப்படின்றப்பயே ஹைப்பர் ரியலிசம் அப்படின்றது வந்து அப்ப அந்த பீரியட்ல அதுதான். அதுக்கு முன்னாடி வந்து அவ்வளவு ரியலிசம் வந்தது கிடையாது. லைட் அண்ட் ஷேட், கியரோஸ்கியூரோ பத்தி எல்லாம் நம்ம பேசணும் இல்லையா. அப்ப லைட் அண்ட் ஷேட் அப்படின்றதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஒண்ணு வருது. ஆஹ்,
இருங்க வரேன். நான் வந்து அந்த கலரை எடுக்காம இதை வைக்க முடியாது. சாப் கிரீன் வேணும் எனக்கு. நான் இன்னைக்கு முடிச்சிடலான்னு யோசிச்சேன். சந்தேகமா இருக்கு எனக்கு. ஏன்னா இவ்வளவு தூரத்துக்கு கொண்டாந்துட்டு அவசரமா முடிக்கிறது வந்து அர்த்தம் இல்லாம போயிடும். இப்ப என்னன்னா எதுக்காக ரெனசன்ஸ் பீரியடை பத்தி பேச ஆரம்பிச்சேன்னு மறந்து போச்சு எனக்கு. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? கிரீக் ஆர்ட், கிளாசிக்கல் ஆர்ட் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க சார். ஆமா, எதுக்காக அதை கொண்டாந்தேன் சொல்ல ஆரம்பிச்சேன்னு மறந்து போச்சு எனக்கு. இந்த மிடிவல் பீரியடு அதுக்கெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சேன். திடீர்னு எதுக்காக சொல்ல ஆரம்பிச்சேன்றது எனக்கு மறந்துடுச்சு. என்ன ஞாபகம் இருக்காயிரு? கான்சென்ட்ரேஷன் இங்கேயும் அங்கேயும் ஜம்ப் ஆகிறப்ப அது போயிடுது. ரைட். அந்த இவரை பத்தி பாமியர்னு ஒரு ஆர்டிஸ்ட். அவர் வந்து இந்த அல்ட்ராமரைன் ப்ளூ வந்து நிறைய யூஸ் பண்ணுவார். அல்ட்ராமரைன் ப்ளூ வந்து ஒரு பவர்ஃபுல் கலரா அவர் வந்து யூஸ் பண்ணுவார். அவர் அப்போ வந்து அல்ட்ராமரைன் ப்ளூ வந்து இப்ப நமக்கு எல்லாமே சிந்தட்டிக்ல கிடைச்சிருது இல்லையா? அப்ப அந்த காலத்துல வந்து சிந்தட்டிக்ன்றது வந்து ஒரு ரேர் அக்கரன்ஸ் தானே. அந்த ரெனசன்ஸ் பீரியட்ல 15th 16th 17th செஞ்சுரியில சொல்றேன் நான். 15th 16th செஞ்சுரின்னு வச்சுக்கிறோமே. லாப்பிஸ் லசூலின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோன், அதை நோட் பண்ணி வச்சுங்க. லாப்பிஸ் லசூலின்னு ஒரு ஸ்டோனு. அந்த ஸ்டோன்ல வந்து அரைச்ச அந்த ப்ளூ கலர் ஸ்டோன், நல்ல எக்ஸ்பென்சிவ் ஸ்டோன் அது. அந்த ஸ்டோனை வந்து அரைச்சி அதை வந்து ஆயில்ல மிக்ஸ் பண்ணி அதை தான் அவங்க வந்து அந்த பெயிண்டிங்க்கு யூஸ் பண்ணியிருக்காரு அவர். அப்ப அது அந்த கலரை பார்த்தாலே ஒரு ரிச் ஃபீலிங் ஒன்று வரும். இல்லை, எனக்கு இதை பார்த்ததும் எனக்கு அதான் டக்குன்னு அந்த யோசனை தான் வந்துச்சு. அந்த ஒரு லாப்பிஸ் லசூலியோடைய அந்த பிரைட்னஸ் அங்கே கொண்டு வருவோம் அப்படின்னு. சரி, இப்ப லாப்பிஸ் லசூலி திரும்ப உள்ள கொண்டு போவோமா? இப்ப என்ன ஆகும்னா இந்த இடம் வந்து அக்வாமரைன் ப்ளூ கொண்டு வரலாம். லாப்பிஸ் லசூலியும் கிரீனையும் மிக்ஸ் பண்ணி பார்ப்போம்னா வெறும் லாப்பிஸ் லசூலி வச்சிடலாம் பார்ப்போம். இல்லை, அந்த கலர் நல்லா இருக்கு இல்லையா? நான் கிரிம்சனை கொண்டு வரலான்னு யோசிச்சேன். டக்குன்னு வந்து எல்லாமே கலர் வார்மா இருந்துகிட்டு இருக்கிறது, இதுவும் வார்ம் ஆச்சு அப்படின்னா ஒன்றும் அதுக்கும் இதுக்கும் வெளியில வராம போயிடும். அப்படியே சாஃப்டா படுத்துரும் எல்லாமே கலர்ஸ் எல்லாம்.
வாமியர் அப்படின்ற ஆர்டிஸ்ட போய் பாருங்க. ஒரு உமன் வித் pearl earring. எஸ் சார், அதுதான் பாத்துட்டு இருக்கேன். ஆமா. அதுல லாபிஸ் அது lazuli ரொம்ப யூஸ் பண்ணிருப்பாரு. ஃபேமஸான பெயிண்டிங் சார், அந்த ஆமாமா, ஆமா. கேர்ள் வித் அது pearl earring. ஆமா, கேர்ள் வித் pearl earring. அதெல்லாம் கிளாசிக்ஸ். பட் நீங்க சொன்ன மாதிரி அவரோட எல்லா பெயிண்டிங்ஸ்லயுமே இந்த ப்ளூ வந்து ரொம்ப டிஸ்டிங்க்டா தெரியுது சார். ஆமா, அவர் அத வாங்கி அவருடைய பெயிண்டிங்க பார்த்தா எப்படி இருக்கு? ஸ்கொயட்டா, எந்த ஆமா, விதமான ஒரு காமா. சத்தம் எல்லாம் ரொம்ப காமா அப்படியே இருக்கு. ஆக்சுவலா வந்து அவர் வந்து ஒரு பார் கீப்பர், பப்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு ஒரு பப்பு கீப்பர் அவரு. அவருக்கு வந்து பப் வந்து மேல, அதுக்கு மேல வீடு. பப் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல, அந்த பப்புக்கு மேல வந்து அவருடைய வீடு, ரெசிடென்ஸ். அவருக்கு வந்து 3 பிள்ளைகள் நினைக்கிறேன். 3 பிள்ளைகள், ஐ திங்க் 3 பிள்ளைகள் தான் நினைக்கிறேன், கூட இருக்கலாமா. சின்ன சின்ன பிள்ளைங்க. இவருடைய பெயிண்டிங் ஏரியா வந்து செல்லார்ல கீழே, அந்த மைன் செல்லார் இருக்கும் இல்லையா, அங்கதான். இவர் பெயிண்டிங் பண்ண போறப்போ வந்து வைஃப் வந்து பிள்ளைகளை வந்து இவர் கீழே போயிட்டாரு அப்படின்னா, எல்லாரும் அப்பாவோட போய் விளையாட போங்க அப்படின்ட்டு அனுப்பி விட்டுருமா. இந்த பிள்ளைகள்லாம் கியாமியான்னு மேல கீழே ஓடிக்கிட்டே இருக்குங்களாம். அப்படித்தான் இவர் வந்து பெயிண்டிங் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. யோசிச்சாச்சும் பார்க்க முடியாம ஒரு அப்படி ஒரு லவுட் ஏரியால தான் ஒரு பெயிண்டிங் செஞ்சுட்டு இருந்திருக்காரு அப்படின்றத அவருடைய பெயிண்டிங்ல பார்த்தா கொஞ்சம் கூட தெரியாது இல்லையா? தெரியல சார். ஆனா அது அந்த மாதிரி ஒரு இதுல செட்டப்ல எப்படி பெயிண்ட் பண்றதுன்ற ஒரு ஐடியா எனக்கு வருது சார். இப்ப இல்லாததுனால செட்டப்ல. ஆமா சார். இப்போ ஐ ஹாவ் அ டாட்டர் சார், குட்டி பொண்ணு, 2.5 years old. நான் வரையறேன்னு சொல்லி அவளும் உட்கார்ந்து வரைவானா, அவளுக்கு அவ பேஜ்ல வரைவானா, என்னோடதுலதான் வரையணும்னு வந்துருவா. ஆமா ஆமா, அது ஒண்ணு இருக்கும். சோ ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் அவரோட பெயிண்டிங்ல அதெல்லாம் தெரியவே இல்லை சார். ஆமா, அவருடைய பெயிண்டிங்ல வந்து அது மேல வந்து திடீர்னு அவர் இங்க பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு கீழே போவாரு. கீழே போய் வைன் எடுத்துட்டு வர்றதுக்காக கீழே போவாராம். அது வசாரி மாதிரி ஆட்கள், வசாரின்னு ஒருத்தர், அவர் தான் ஆர்டிஸ்ட்ரி அப்படின்றத வந்து எழுத ஆரம்பிச்ச ஒருத்தர். அவர் வசாரி வந்து சொல்றாரு, கீழே அவர் போவாராம். போயிட்டு இருக்கும்போது மேல இருந்து கீழே வந்திருப்பாரு, இதை எடுக்கிறதுக்காக, என்னமாச்சும் வைன் எடுக்கிறதுக்காக அப்படி இப்படின்னு வந்திருப்பாரு. அப்போ வந்து இந்த பெயிண்டிங்கை பார்த்துட்டு லேசா ஆஹா இந்த இடத்துல இப்படி டச் பண்ணணும்னு சொல்லிட்டு தோணுமா. உடனே லேசா பிரஷ் எடுத்து அப்படின்னு டச் பண்ணிட்டு இருக்கும்போது மேல இருந்து கத்துவாங்களாம், ஏய் என்ன போய் இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் வராம இருக்க அப்படின்னு. அப்படிதான் அவர் வந்து அந்த பெயிண்டிங்ஸ் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா நம்புறதுக்கே வழி இல்லை. இல்ல அவ்வளவு ஆயில் பெயிண்டிங் தானே சார்? எல்லாம் ஆயில் தான். அதுக்கு முன்னாடி வேற பாஸ்டல் எல்லாம் வந்து பெயிண்டிங் செஞ்சு, வாட்டர் கலர் வந்து யூஸ்வலா வந்து ஸ்கெட்சிங்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ரொம்ப நாள் வரைக்கும். அதாவது பேப்பர் வந்து இந்த சைனீஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வர ஆரம்பிச்சது ரொம்ப லேட்டர் பீரியட். எல்லாம் சைனீஸ் ஜாப்பனீஸ் பேப்பர்ஸ் வர ஆரம்பிச்சது ரொம்ப லேட்டர் பீரியடு. வாட்டர் கலர் வந்து ரொம்ப குறைச்சலா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆக்சுவல் குட் குவாலிட்டி ஒர்க் வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட்ல சுவத்துல வரைஞ்சிட்டு இருந்திருக்காங்க, சுவர் தான். அப்புறம் என்ன செஞ்சிருக்காங்க, சுவத்துல வரைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு, ஜன்னல்ல வரைய ஆரம்பிக்கிறாங்க. ஜன்னல்ன்றப்ப அந்த உடன் பேனல் இருக்கு இல்லையா, அந்த உடன் பேனல்ல வரைய ஆரம்பிக்கிறாங்க.
உடன் பேனல் அவங்க வரைய ஆரம்பிச்சா ஆஹ், ஆஹ், அதை கழட்டிட்டு போக முடியுது. ரொம்ப நல்லா இருக்கு அந்த பெயிண்டிங், எனக்கு கொடுத்துரு அப்படின்னாங்கன்னா, அப்புறம் பணக்கார ஒரு ஆள் வந்து கேட்குறாரு, எனக்கு அந்த பெயிண்டிங் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு. அப்ப கழட்டி கொடுத்துடலாம். அப்ப பேனல் பெயிண்டிங்னு சொல்லிட்டு ஒண்ணு வருது. கேன்வாஸ் பெயிண்டிங்ன்றது வர்றதே ரொம்ப லேட்டர் பீரியட்ல தான் கேன்வாஸ் பெயிண்டிங்ன்றதே வருது. அப்படி அப்படி இருக்கு ஆர்ட் ஹிஸ்டரி. இவர் வந்து பேர் என்ன, நம்ம வேர்மியர் வந்து அவர் டிராயிங் போடுறதுக்கு கேமரா அப்ஸ்கியூரா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு, பார்த்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை பின்ஹோல் கேமரான்னு சொல்லுவோம் இல்லையா? பின்ஹோல் கேமரான்ற வேர்டு நமக்கு நிறைய, ஆமா, ப்ரொஜெக்டர் மாதிரி, ப்ரொஜெக்டர் மாதிரி ஒரு பின்ஹோல் வந்து ஆஹ், அது அந்த அந்த படத்தை வந்து பின்ஹோல்ல பார்த்து வரைகிற மாதிரி, அதான் அந்த பின்ஹோல் கேமரா. கேமரா அப்ஸ்கியூராவோ வச்சு அவர் வந்து பின்னாடி வந்து கிரவுண்ட் கிளாஸை வச்சு ஒரு கிளாஸ் ஒன்று வச்சுட்டு தலைகளா இமேஜ் தெரியும், முன்னாடி அந்த மாடலை வச்சுட்டு தலைகளா இமேஜ் தெரியும். அந்த இமேஜை வச்சுக்கிட்டு இவர் வந்து பெயிண்டிங் டிராயிங் போட்டுக்கிறது. டிராயிங் போட்டுட்டு அதுல கட்டம் கட்டமா அடிச்சு அதை என்லார்ஜ் பண்ணி அதை வச்சுதான் அவர் வந்து பெயிண்டிங் செஞ்சிருக்காரு. அதை வச்சுதான் பெயிண்டிங் செஞ்சிருக்காரு அவரு. அவருடைய பெயிண்டிங்கை நம்ம பார்த்தோம்னா, பர்மேருடைய பெயிண்டிங் தயவு செஞ்சு எல்லாரும் போய் பாருங்க ஒரு தடவை. என்னன்னா, அவருடைய பெயிண்டிங்கை பார்த்தோம்னா என்ன இருக்கும்னா, அவுட் ஆஃப் ஃபோக்கஸா வந்து இடங்கள்லாம் பெயிண்ட் பண்ணியிருப்பார். சில இடங்களை அவுட் ஆஃப் ஃபோக்கஸாவே பெயிண்ட் பண்ணியிருப்பார். அவுட் ஆஃப் ஃபோக்கஸா எப்படியா நேரில் பார்க்குற ஆளுக்கு தெரியும். கேமரா இருக்கிறப்ப அவுட் ஆஃப் ஃபோக்கஸ், அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ன்றதே கேமரா வச்சுதான். மேன் வந்து ஒரு ஹியூமன் பீயிங் வந்து cannot understand that something is out of focus. அப்படின்றப்ப இந்த அவுட் ஆஃப் ஃபோக்கஸை இப்படி பெயிண்டிங் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா கேமரா அப்ஸ்கியூரானால. அப்போ அது வந்து இவர் பெயிண்ட் பண்ணதெல்லாம் ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் இமேஜா சார்? இல்ல, மாடலை முன்னாடி உட்காத்தி வச்சுட்டு அந்த ஷீட்டு, பெட்ஷீட், ஷீட்டு, கார்பெட் கிர்பெட்ல எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட் சார். அத வந்து அப்ப போட்டோ எடுக்கிற மாதிரி முன்னாடி கேமராவை தூக்கி வச்சுக்கிட்டு முன்னாடி கேமரா தூக்கி வச்சுக்கிட்டு அத டிராயிங் அப்படியே போட்டுறது கிளாஸ் மேல. கிளாஸ் மேல டிராயிங் போட்டுறது. அப்ஸ்கியூரான்றது வந்து லைவ் இமேஜ் ஸ்கிரீன்ல காமிக்கிற மாதிரியான ஒரு, ஆமா, லைவ் இமேஜ் வந்து ஸ்கிரீன்ல, ஆமா, முன்னாடி தெரியும். ஆக்சுவலா கேமரா வந்து இப்ப நம்ம அந்த காலத்துல அது பார்த்துருக்கீங்களா என்னன்னு ரொம்ப சந்தேகம் தான். லேண்ட் கேமரான்னு ஒன்று இருக்கும். அதாவது எப்படின்னா ஒரு பெரிய ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்கு பின்னாடி வந்து துணியெல்லாம் போத்திட்டு உள்ள போயிருவாங்க. படத்துல எல்லாம் பார்த்திருக்கோம், சினிமால எல்லாம் பார்த்திருக்கோம் நம்ம இல்லையா? உள்ள போயிருவாங்க. ஒரு நிமிஷம். அப்படி அது உள்ள போயிட்டு அதுல பத்தி என்னன்னா ஒரு கண்ணாடி ஒன்று இருக்கும் பின்னாடி. the image will be inverted, upside down, right left மாறி இருக்கும். அது
அப்சைட் டவுன் தான் சார் நினைக்கிறேன். அப்சைட் டவுன் தான் சார். அப்சைட் டவுன் லெஃப்ட் சைடு ரைட்டாகவும் மாறிடும். இட் வில் பி இன்வெர்டட், டோட்டலி இன்வெர்டட், டபுள் இன்வெர்ஷன். சரியா? அப்ப இன்வெர்ஷன் சொல்லிட்டு வந்துருச்சுன்னா அப்ப அந்த கண்ணாடியில் விடும். அப்ப ஃபோக்கஸ் எல்லாம் பண்ணிக்கிருவாங்க. இங்க கொஞ்சம் தள்ளி நில்லுங்கன்னுவாங்க. அந்த இடத்துல லைட் இன்னும் கொஞ்சம் கூட கொடுக்கணும். அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் நடந்து கரெக்டா எல்லாத்தையும் செட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கண்ணாடிக்கு எடுத்துட்டு அதுக்கு மேல வந்து ஒரு ஃபில்மை வந்து மாட்டி, ஃபில்ம் மேகசின் இருக்கும், ஃபில்ம் மேகசினை மாட்டி போட்டோ எடுப்பாங்க. அதான் வந்து அந்த அந்த லேண்ட் கேமரான்றது. அதுக்கு முன்னாடி அதோடைய பிகினிங் வந்து கேமரா அப்ஸ்கியூரா. இது வந்து ஃபில்ம் வந்ததுக்கு அப்புறம், ஃபில்மு அந்த மற்ற ஐட்டங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் வந்தது இது. இவர் வந்து எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு அந்த கண்ணாடி மேலேயே டிராயிங்கை போட்டுருவார். டிராயிங்கை போட்டுட்டு அந்த டிராயிங்கை கட்டங்கட்டமா போட்டு கட்டங்கட்டமா போட்டு கிராஃப் போட்டு என்லார்ஜ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மெத்தட்ல வந்து அவர் என்லார்ஜ் பண்ணி தான் வரைஞ்சிருக்காரு. அந்த பொண்ணுக்கு சுருட்டையா முடி வருது, நமக்கு அந்த சுருட்டையா வரல. சரி பரவாயில்ல, அதனால என்ன பண்ண முடியும். இது இந்த பொண்ணு பாக்குறதுக்கு தலைவரி கோலம் மாதிரி போயிருச்சோ. லைட்டா சார். ஆமா, இல்ல லேசா அதை செட் பண்ணோம்னா உட்காந்துரும். தனித்தனியா நிக்கிறது மாதிரி இல்லாம லாக்கா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா செட் ஆயிரும். கொஞ்சம் பரவாயில்ல. எஸ் சார். ஆனா ஆக்சுவலா அந்த மாடல் வந்து அப்படிதான் இருக்கு. ஆனா நல்ல சுருட்ட முடியா இருக்கிறது. அதான் அந்த போட்டோகிராஃபுக்கும் ஒரு பெயிண்டிங்க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் தான். போட்டோகிராஃப்ல என்ன இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிடுவோம் நம்ம, ஒரு பெயிண்டிங்ல வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம். இது எப்படி இப்படி இருக்கு, கன்றாவியா இருக்கு அப்படின்றோம். அடாடா அந்த பொண்ணுக்கு எவ்வளவு சுருட்டையா முடி இருக்குன்னு அதை சொல்லுவோம். சரியா, எவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சு.
எப்படின்னா நோட்டீஸ் பண்றது தான், அப்சர்வேஷன் தான் நம்மளுடைய பிக்கஸ்ட் டூல் வந்து அப்சர்வேஷன். எந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்றத அப்சர்வ் பண்ணிட்டு அதை வந்து நம்ம எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ரீப்ரொடியூஸ் பண்றதா நம்மளுடைய வேலை. எனக்கு ஒரு ஃபைன் ப்ரஷ் வேணும். நல்ல ப்ரஷ் எடுக்கிறதுக்கு பயமா இருக்கு. நான் எடுத்து ஆகணும், வர வழி இல்லை. லேசா சஜஸ்டிவா அவ்வளவுதான். சஜஸ்ட் பண்றதோட நிறுத்திடணும். ரொம்ப டீப்பா போனோம் அப்படின்னா எல்லா இடத்துலயும் அந்த டீட்டெயிலுக்கு போக வேண்டியிருக்கும். அதனால அவ்வளவு டீப்பா போறது கிடையாது.
இந்த ஹைலைட் வைக்கிறது, ஹைலைட் வைக்கிறது கூடுமான வரைக்கும் அதே இடத்துல கரெக்டா இருக்கணும். அதே மாதிரி 2 ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா, ஒரே ஆங்கிள் அதுக்கு லைட் வந்துகிட்டு இருந்துச்சுன்னா 2 ஹைலைட்டும் அதே மாதிரி இருக்கணும். இல்லாட்டி படம் வந்து ரொம்ப வேடிக்கையா தெரியும். சரியா, படம் செட் ஆயிருச்சா? ஓகே. வேற ஒரு மாதிரியா செட்டப் ஆயிட்டு வந்த மாதிரி இருக்காயா? இருக்காரா இல்லையா? போயிட்டாரா? ஓகே தானே. நல்லாவே வந்திருக்குண்ணே. அப்படின்றியா? ஆமா, ரொம்ப நல்லா.
அந்த கோல்டோடைய ரெண்டரிங். அந்த கோல்டோடைய ரெண்டரிங் அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஆகும் செஞ்சேன்னா. சரியா, போதுமா? இதோட நிறுத்திக்கிறோமா? இன்னும் மேல ஓகே போகணுமா? சார். நிறுத்திக்கிறோமா இதோட? எஸ் சார். இது ஓ, கம்ப்ளீட் ஆன மாதிரி எனக்கு இருக்கு சார். கம்ப்ளீட் ஆயிடுச்சா? கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது என்னன்னா இன்னும் எவ்வளவு செய்யலாம், இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் இருக்கு. ஆக்சுவலா என்னன்னா இந்த இப்படி லைட்டிங்ல வச்சு பார்த்தோம்னா இன்னும் மோசமா இருக்கு. சில லைட்டிங்ல வந்து நல்லா இருக்கு. இப்ப என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கோம், முக்கியமா இந்த பெயிண்டிங்ல வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது என்னன்னா, ஆயில் பெயிண்டிங்கை பத்தி செஞ்சிட்டு இருக்கும் போது கரெக்ஷன்றத பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை. ஒண்ணு, கரெக்ஷன்றத பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்லை. எப்ப வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இல்லையா? அது கம்ப்ளீட்டா பார்த்தோம் நம்ம. இன்னொன்னு, டிராயிங் வந்து பக்காவா உட்கார்ந்தாதான் படம் கரெக்டா இருக்கும். அப்ப ஆரம்பத்திலேயே இன்னைக்கு 28 இல்ல? எஸ் சார். அப்ப ஆரம்பத்திலேயே நம்ம வந்து டிராயிங்கை கரெக்டா போட்டுட்டு செஞ்சிடுறது பெட்டர். நான் வந்து மிஸ்டேக் விட்டுட்டு கரெக்ட் பண்ணேன், ஆனாலும் உட்கார்ந்துருச்சு. கரெக்ஷன் வந்து பண்ண முடிஞ்சிச்சு. ரீசன் என்னன்னா ஆயில் பெயிண்டிங். வாட்டர் கலரா இருந்தா செஞ்சிருக்க முடியாது. இருபத்தி 28/02 26 நடுங்குது கை எனக்கு. சரியா, ஹைலைட் இன்னும் கொஞ்சம் பெருசா வைக்கலாமா? ஏறே சரியா தான் இருக்குன்றியா? முடி வந்து இன்னும் நான் வந்து கண்ட்ரோல்டா செஞ்சிருந்திருக்கலாம். நான் அவ்வளவுதான் செய்யறதுக்கான டைம் இருந்தது. அதுல டைம்ல தான் இதாயிடுச்சு. கையெழுத்து போட்டுட்டா செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு வரும் இல்லையா? யூஸ்வலா எப்ப வேணாலும் செய்யலாம். அதாவது பெயிண்டிங் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அதாவது நம்ம லியோனார்டோ டா வின்சி எல்லாம் பெரிய மேதைகள் இல்லையா? அந்த இதை வந்து 12 வருஷம் செஞ்சிருக்காரு அவரு. அதாவது அந்த அவருடைய ஃபேமஸ் மோனாலிசா 12 வருஷம் செஞ்சிருக்காரு. இது ஆக்சுவலா இந்த இடத்துல அவ்வளவு தூரத்துக்கு இதுல தெரியல. நேர்ல பார்க்கும்போது அவ்வளவு தூரத்துக்கு தெரியல. போட்டோகிராஃப் எடுத்து அனுப்புறேன். நேர்ல பார்க்கும்போது அவ்வளவு தூரத்துக்கு டிஃப்ரெண்டா தெரியல.
almost simultaneously, near simultaneous multi-pronged offensive by Iran. US இஸ்ரேல் வந்து ஈரான் நாட வார் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியா? ஆமா, ஈரான் வந்து நிறைய அரப் கண்ட்ரிஸ் என்னது குவைத், பஹ்ரைன் எல்லாத்துலயும் யூஎஸ் பேஸ்ல பாம்பு போட்டுட்டு இருக்காங்க. ஓ அப்படியா? சிவியரா. ஆமா, லேட்டஸ்டா ஒரு 2 hours இப்பதான் ஜஸ்ட் யாரோ சொன்னாங்கன்னு பார்த்தேன். சிவியரா ஓடிட்டு இருக்கு. ஐயா, இங்க ஆப்கானிஸ்தான் வந்து பாகிஸ்தான் மேல பார்வை வச்சிருக்காங்க. என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இல்ல நம்ம வேற நம்ம ரஷ்யாவும் சைனாவும் கம்ப்ளீட்டா ஈரானுக்கு சப்போர்ட். யுஎஸ் இஸ்ரேல் சரி, இதோட நிறுத்திடுறது பெட்டர். ஓகே, க்ளோஸ் பண்ணிடுவோமா இன்னைக்கு? நாளைக்கு வந்து நம்ம கிராஃபிக்ஸ் என்ன அப்படின்றத ஆரம்பிச்சிடணும். சரியா? நாளைல இருந்து கிராஃபிக்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்குறவங்க கம்ப்ளீஷனை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு நாளைக்கு கிளாஸை வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கிராஃபிக்ஸ் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் சப்ஜெக்ட் அது. ஓகே ஓகே, தென் க்ளோஸ் பண்ணிடுவா. வேற எதுவும் கேள்விகள் இருக்கா? இல்ல சார். க்ளோஸ் பண்ணிடுவா. Yes sir. Thank you sir. Okay, thank you.